அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, சீர்காழியிலிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே சிவன் பெருமான் வைத்தியநாதனாக, நோய்களை தீர்க்கக்கூடிய, நோய்களை குணமாக்கக்கூடிய வைத்தியநாதனாகவும் வைத்தீஸ்வரனாகவும், உடனுரை அம்மன் பாத்தீங்கன்னா தையல் நாயகி அம்மன். மேலும் பாத்தீங்கன்னா இங்க முருகப்பெருமான் செல்வமுத்து குமார சுவாமியாக இங்க அருள் பாலிக்கிறார். மேலும் பாத்தீங்கன்னா அங்காரகனுக்கு இங்க தனி சன்னதியும் இருக்கு. அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு, செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு இங்க பரிகாரங்களும் செய்யலாம். பரிகார ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது அப்படிங்கிறது தான். மேலும் பாத்தீங்கன்னா இங்க தன்வந்திரி பகவானோட ஜீவ சமாதியும் இங்க இருக்கு. புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தன்வந்திரி பகவான் தான் சித்தரோட சமாதியாக இருக்கு. தன்வந்திரி பகவானும் பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானோட அவதாரம் தான், அமிர்தத்திலிருந்து தோன்றியவர். அந்த தன்வந்திரியையும் நம்ம இங்க சித்தரை வழிபாடு செய்வது மிக சிறப்பு. நோய்களை குணமாக்கக்கூடிய வகையில சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தன்வந்திரி பகவான் தான். மேலும் அந்த தன்வந்திரியோட ஸ்லோகம் சொல்லி தன்வந்திரி பகவானை இங்க தடுத்து அவர் மூலமாக திருநீர் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தீராத நோயும் தீரும் அப்படிங்கிறது தான். மேலும் இங்க திருச்சாந்துரண்டை அப்படிங்கிறது ஒண்ணு கொடுக்குறாங்க இந்த கோயில்ல. இந்த திருச்சாந்துரண்டை பாத்தீங்கன்னா தினமும் காலையில வெறும் வயிற்றுல நீங்க அது ஒரு 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 உருண்டையா 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டா உங்களுடைய தீராத நோய் தீரும் அப்படிங்கிறது தான். செவ்வாய் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா காலதாமத திருமணம் நடக்கும். அப்ப திருமண தாமதத்திற்கும் இங்கே செவ்வாய் பரிகார ஸ்தலமாக இருக்கு. அப்ப இந்த கோயிலை நீங்க வைத்தியநாதனர் வழிபாடு செஞ்சிட்டீங்க, இங்க பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்க, அந்த கோயில் காலத்துல வெள்ளமும் உப்பு மிளகெல்லாம் போட்டா நோய் தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நோய் தீராத நோய் தீரும் அப்படின்னு அந்த குளத்து நீரை தீர்த்தமா தெளிச்சுக்கலாம். வைத்தியநாதரையும் தையல் நாயகி அம்மனையும் செல்வமுத்து குமார சுவாமியும் அங்காரகனையும் இங்க வழிபட்டுட்டு போகும்போது நம்மளுடைய காரிய தடைகள், அதாவது சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கிரும். இந்த நீங்கி நம்மளுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள் நம்மளுடைய குடும்பத்திலையும் நடக்கும். வாழ்வாங்கு வளமாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல வைத்தியநாதரின் அருள் பெற்று வாழலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.